வணக்கங்க. நான் உங்கள் சத்யா இயற்கையை விரும்பி மாடித்தோட்ட சேனல்லேருந்து பேசுகிறேங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் நிறைய விதமான பூச்செடிகள், காய்கறி செடிகள் இருக்குதுங்க. எல்லா செடிகளோட இந்த சிறந்த வளர்ச்சிக்கு நான் இயற்கையான உரங்கள் கொடுத்து தாங்க பராமரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமந்தி பூச்செடியோட வளர்ப்பு, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறதாங்க. போன வருஷம் நிறைய பூக்கள் பூத்துதுங்க. சாமந்தி பூ எப்போவுமே அந்த சீசனுக்கு தாங்க பூக்கும். பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செடிகளெல்லாம் காய ஆரம்பிச்சிருங்க. அதை நம்ம உடச்சி விட்டதுக்கப்புறமா அது மீண்டும் நிறைய நாற்றுக்கள் விட்டு புதுசாக வளர்ந்து வந்துடுங்க. அப்படி வளர்ந்து வந்துட்டுருக்கிற இந்த செடிக்கு என்ன பராமரிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஏற்கனவே பூத்து முடிஞ்ச இந்த செடியில் இப்போ நிறைய நாற்றுக்கள் முளைச்சிருந்ததுங்க. இந்த நாற்றுக்கள்லேருந்து நான் ஏற்கனவே ஒரு 4 செடி எடுத்து நடவு செஞ்சிட்டேங்க. இந்த சாமந்தி பூச்செடிக்கு நம்ம முழு நேரம் வெயிலில் தாங்க வச்சுருக்கணும். நிழல் விலையிலையெல்லாம் வச்சோம்னா சரியாக பூக்கள் பூக்காதுங்க. நான் முழு நேரம் வெயிலில் வைக்கணும். தண்ணியும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. செடியில் ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு தான் நாம் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ இதிலிருந்து ஒரு நாற்று எடுத்து நான் எப்படி நடவு செஞ்சு பராமரித்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த க்ரோ பேக்கில் ஏற்கனவே நான் மண்கலவை ரெடி செஞ்சு வச்சுருக்கிறேங்க. அதில் தான் இப்போ இந்த நாற்றை நடவு செஞ்சுக்க போகிறேன். நான் எப்போவுமே எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரே நேரத்தில் எல்லா க்ரோ பேக்லேயும் மண்கலவை தயார் செய்ய மாட்டாங்க. க்ரோ பேக்குகளில் செடிகள் காய காய அதை எடுத்துட்டு மண்ணும் காய்கறி கழிவுறம் வேப்ப முன்னாக்கு கலந்து மண் ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. அந்த மண்ணில் ஈரங்காயாமல் நம்ம அப்பப்போ தண்ணி தெளிச்சிட்டும் திரவ உரங்களை கொடுத்துட்டே இருக்கும்போது மண் நல்லா வளமாகிக்கிங்க. அதில் இப்போது நம்ம நாற்றுக்களோ விதைகளோ கிடைக்கும்போது உடனே அதில் நான் நடவு செஞ்சுருவேங்க. இப்போ இந்த இதில் நடவு செஞ்சுட்டேங்க. இதே மாதிரி நான் ஒரு 3 க்ரோ பேக்கில், ஒரு க்ரோ பேக்கு, ஒரு பக்கெட்டு, மறுபடியும் ஒரு வாட்டர் கேன், இது 3லேயும் 3 நாற்றுக்கள் எடுத்து நான் நடவு செஞ்சுட்டேங்க. அது ஏற்கனவே இருக்கிற க்ரோ பேக்லேயே அப்படியே விட்டோம்னாலும் பூக்கள் நிறைய பூக்குங்க. இருந்தாலும் நம்ம நாற்றுக்கள் எடுத்து புதுசாக ஒரு க்ரோ பேக்குகளை நடவு செய்யும்போது அந்த செடி நல்லா மீண்டும் அடர்த்தியாக வருங்க. கொஞ்ச நாளையிலேயே இந்த அளவுக்கு இந்த செடி நல்லா அடர்த்தியாக வந்துருச்சுங்க. இப்போது இந்த சமயத்தில் என்ன பராமரிப்பு கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. செடி நல்லா உயரமாகவும் நிறைய கிளைகள் விட்டு அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு முதல்ல நம்ம கீழே இந்த நாற்றுக்கள் வேர்க்கடியே நிறைய முளைக்குங்க. அந்த நாற்றுக்களை விட்டுட்டு களை செடிகளையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாங்க. களை செடிகள் நிறைய முளைக்குங்க. அப்பப்போ நம்ம களை செடிகளை எடுத்து விட்டுறணுங்க. ஏன்னா நம்ம க்ரோ பேக்கில் வைக்கிறதுனால களை செடிகளை அப்படியே விட்டுட்டோம்னா சத்துக்களை முழுவதும் களை செடிகளே எடுத்துக்குங்க. நம்மளுக்கு அந்த பூச்செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி களை செடிகளையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இலைகள், ஒரு சில இலைகள் லைட்டாக பழுத்து காஞ்ச மாதிரி இருக்குங்க. அந்த இலைகளை எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போது தான் செடி கொஞ்சம் நல்லா உயரமாக வளருங்க. இதை எடுத்து விடாமல் அப்படியே விட்டுட்டோம்னா புதர் மாதிரி வளருங்க. நம்ம செடிகளுக்கு கீழே எந்த வித பராமரிப்பு கொடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி களை செடிகளையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற இலைகளெல்லாம் எடுத்து விடும்போது நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. உரங்கள் கொடுக்கறக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சைடில் இந்த சின்ன செடியாக இருக்கும்போதே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் முளைச்சிருக்குதுங்க. இதுக்கு நம்ம உரம் கொடுத்துர்லாங்க. காய்கறி கழிவு உரம் தாங்க கொடுக்க போகிறேன். நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு திட உரம் கொடுக்கணுங்க. காய்கறி கழிவு உரம் கொடுக்கலாம், தொழு உரம் இருந்தால் கொடுக்கலாம், மண்புழு உரம் இருந்தால் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாங்க. நம்ம வீட்டிலையே எந்த வித செலவும் இல்லாமல் தயாரிக்கிற காய்கறி கழிவு உரத்தை தயார் செஞ்சு வச்சுட்டாவே போதுங்க. செடிகள் சூப்பராக வளரும். இதுலேயே எல்லா விதமான சத்துக்களும் இருக்குதுங்க. இப்போ நான் இதில் ஒரு சின்ன 5 இன்ச்சி பாட்டு தாங்க, அதுலேயே ஒரு பாட்டளவு இப்போ நான் காய்கறி கழிவு உரம் போட்டுட்டேங்க. இந்த உரத்தை நல்லா மண்ணில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மீண்டும் இதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம மேலே ஒரு கைப்பிடி சாம்பலுங்க. சாம்பல் பழைய சாம்பலாக இருக்கணும், புது சாம்பலாக இருக்கக்கூடாது. நம்ம சாம்பல் தயார் செஞ்சு வச்சு ஒரு மாதம் கழிச்சு தாங்க இந்த சாம்பலை உபயோகப்படுத்தணும். இந்த சாம்பலையும் நம்ம மண்ணில் லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இயற்கையான உரங்கள் ஒரே நாளில் அதிகமான அளவில் கொடுத்தாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வருங்க. இந்த மாதிரி நம்ம உரங்கள் கொடுத்து ஒரே வாரத்தில் பார்க்கும்போதே செடியில் நல்ல மாற்றம் தெரியுங்க. இப்போ இந்த இதுக்கு மேலே நம்ம மீனமிலம் அடிச்சுக்கலாங்க. இலைகளுக்கு
1 லிட்டர் தண்ணியில் 20 மில்லி அளவு மீன் அமிலம் கலந்துக்கலாங்க. மீன் அமிலமும் அப்படித்தாங்க, நிறைய நம்ம எந்த அளவுக்கு 15 நாளைக்கு ஒரு முறையும் அடிக்கலாம், வாரம் ஒரு முறையும் அடிக்கலாம். இந்த மீன் அமிலம் தயார் செய்யறதுக்கு அதிகமான செலவாகாதுங்க, கம்மியான செலவுலேயே தயார் செஞ்சுக்கலாங்க. நான் எல்லா விதமான வீடியோவுமே போட்டிருக்கிறேங்க. மீன் அமிலம் தயார் செய்யறதுலேருந்து, காய்கறி கிளை உரம் தயார் செய்யறதுலேருந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க. இந்த மீன் அமிலத்தை ஒரு டைம் நம்ம இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி வடிகட்டிக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த நாசில் அடைக்காமல் இருக்கும். மீன் அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாமந்தி பூச்செடியில் கொனையில் இருக்கிற கிளைகளை கிள்ளி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம செடிகளுக்கு பராமரிப்பு கொடுக்கும்போது சைடில் நிறைய கிளைகள் விட்டு செடி நல்லா அடர்த்தியாகவும் வளர்த்தியாகவும் வருங்க. இந்த கொனையிலையும் சின்ன ஒரு நோய் தாக்குதல் இருக்குதுங்க, லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து கிள்ளி எடுத்துகிட்டு சரி பண்ணி விட்டுட்டோம்னா மீண்டும் அந்த நோய் தாக்குதல் வராதுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கணுங்க. இந்த மீன் அமிலத்தை இப்போது நம்ம இந்த செடிக்கு அடிச்சுக்கலாங்க. எல்லா இலைகள்லேயும் நல்லா படுற மாதிரி சொட்டை இல்லாமல் அடிச்சுக்கணுங்க. இலைகளுக்கும் கீழேயும் அடித்து விடலாங்க. நான் ஒரே கையில் அடிக்கிறதுனால இலைகளுக்கு என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் அடிக்கிறதுனால இலைகளுக்கு கீழே என்னால் அடிக்க முடியலைங்க. இந்த தண்டுகள் எல்லாமே நனையிற அளவுக்கு அடிக்கணுங்க. மண்ணுலேயும் மீன் அமிலம் அதிகமாக இருந்தால் ஊற்றி விடலாங்க. மண்ணுலேயும் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பக்கெட்டில் இருக்கிற செடியிலையுமே கொனையில் இருக்கிற அந்த துளிரை கிள்ளி எடுத்துகிட்டு இதுக்கும் மீன் அமிலம் நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. இதே மாதிரி சாமந்தி பூச்செடிக்கு தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கும்போது செடி நல்லா வளர்ந்து வந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க. அதனுடைய வளர்ச்சிகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. மாடித்தோட்டம் பற்றிய சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா இயற்கை விரும்பி யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.